Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு grilled pineapple. நீங்க வந்து பார்பெக்யூ நேஷன் மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. grilled pineapple ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது வந்துட்டு ஸ்டார்டிங்லயே கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரூட் வச்சு ஒரு grill எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அப்புறம் பைனாப்பிள் வாங்கும்போதெல்லாம் நீங்க இதை செஞ்சு பார்ப்பீங்க. இந்த கிரில்டு பைனாப்பிள் வந்துட்டு எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும். காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நார்மலா பைனாப்பிள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பைனாப்பிள் கிரில் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த கிரில்டு பைனாப்பிள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கிரில்டு பைனாப்பிளுக்கு இந்த மாதிரி பைனாப்பிள்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான இந்த மாதிரி துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். நான் வந்துட்டு இன்னைக்கு டூத் பிக்ல குத்த போறேன், அதனால கொஞ்சம் சின்ன பீசஸா வெட்டியிருக்கேன். நீங்க வேணா ஃபுல் லென்த்துக்கும் வெட்டிக்கலாம். நீங்க பெரிய ஸ்கூவஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஃபுல் லென்த்துக்குமே வெட்டிக்கோங்க, நல்லா இருக்கும். அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நீங்க இந்த மாதிரி நீளமா வெட்டிக்கலாம், இல்லைன்னா ரவுண்டா வெட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பிரியமோ அந்த மாதிரி. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா தான் எடுத்துருக்கோம், அதனால நம்ம கொஞ்சமா எல்லா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சாட் மசாலா, இது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்றேன் நான். இந்த பவுடர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியும் இது பண்ணும்போது அது கேரமலைஸ் ஆயிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்மளோட பைனாப்பிள் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டா தான் இருக்கும். நான் எடுத்துக்கிறது நல்லா ஸ்வீட்டா இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா சுகர் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டொமேட்டோ கெச்சப், இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்திக்கலாம். இதுல ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பைனாப்பிள் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க, எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்ட்டு. ஏதாவது பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் டேஸ்ட் பார்த்து சொல்றேன். கொஞ்சம் காரம், கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்புன்னு எல்லா ஸ்பைசஸும் இதுல கலந்து இருக்கணும். அது சுவையும் இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். இதுல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்றேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பைனாப்பிள் வந்துட்டு நம்ம இதுல போட்டு மேரினேட் பண்ணிடலாம். இது பைனாப்பிள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி. இது வந்துட்டு கோட் பண்ண உடனேயுமே நீங்க வந்துட்டு போட்டு கிரில் பண்ணிடணும், இல்லைன்னா தண்ணி விட்டுரும் நம்மளோட பைனாப்பிள். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஈவனா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி டூத் பிக்ஸ் எடுத்துக்கோங்க. டூத் பிக் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பைனாப்பிள் வந்துட்டு டூத் பிக்ல வந்துட்டு நம்ம குத்திடலாம். இந்த மாதிரி இப்படி குத்தி வச்சிடலாம். எல்லா பைனாப்பிளையும் இந்த மாதிரி டூத் பிக்ல குத்தி வச்சிடுங்க. எல்லா பைனாப்பிளையும் நம்ம வந்துட்டு டூத் பிக்ல குத்தி வச்சிட்டோம். இந்த மேரினேஷன் இருக்குல்ல, இந்த மேரினேஷனையும் வந்துட்டு அது மேல அப்ளை பண்ணி விட்டுடலாம். அது வேஸ்ட் பண்ண வேணாம். எடுத்து அது மேல இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். உங்ககிட்ட கிரில் பேன் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்க. அதுல வந்துட்டு நல்லா அந்த கிரில் மார்க்ஸ் வந்து வரும், அந்த லைனா கிரில் மார்க்ஸ் வரும். என்கிட்ட கிரில் பேன் இல்லை, அதனால நான் வந்துட்டு நார்மல் பேன் யூஸ் பண்றேன். இப்போ இந்த பேன்ல வந்துட்டு நம்ம கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் லைட்டா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இந்த பைனாப்பிள்ஸை வந்துட்டு நம்ம இதுல பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணலாம். பாருங்க, இதுலயே லைட்டா கிரில் மார்க் வந்துச்சு பாருங்க. கேர்ஃபுல்லா பண்ணுங்க, கையில சூடு வச்சுக்காம. பாருங்க, கிரில் மார்க் வந்துருக்கு பாருங்க. இப்படி இன்னொரு சைடும் நல்லா கிரில் மார்க் வரட்டும். அப்புறமேட்டு இந்த சைடும் நம்ம டர்ன் பண்ணி வச்சு நம்ம கிரில் பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டர் ரொம்ப போட தேவையில்லை, லைட்டா அப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த பேனை கிரீஸ் பண்ற அளவுக்கு மட்டும் போட்டீங்கன்னா போதும், ரொம்ப போட வேணாம். இப்போ இதை இந்த சைடும் டர்ன் பண்ணி வைக்கலாம். அந்த சைடும் கிரில் ஆகட்டும்.
பாருங்க அதுக்குள்ளேயும் நான் கிரில் ஆயிடுச்சு. நல்லா கிரில் ஆகாத இடம் மட்டும் திருப்பி வச்சு கிரில் பண்ணிக்கலாம். நல்லா கிரில் மார்க் வந்துச்சு பாருங்க. நம்மளோட கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம எடுத்து இதை பிளேட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த சூப்பரான கிரில்டு பைனாப்பிளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.